السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كتابه الحكيم وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العلي العظيم. அல்லாஹுவின் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் உதவியையும் பாதுகாப்பையும் பெற்றுத்தருகின்ற சிறப்புமிக்க ரமலான் மாதத்தை அடைந்து பல தினங்களை கழித்துவிட்டு தற்பொழுது நாம் சகர் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். இன்றைய தலைப்பு துஆ என்ற அடிப்படையிலே சில விடயங்களை பேசலாம் என விரும்புகிறேன். துஆ என்பது ஒரு இபாதத். ஹுவ அல் இபாதா ரசூலுல்லாஹ். தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஹஜ்ஜி செய்வது, உம்ரா செய்வது, சதக்கா செய்வது, ஏனைய அமல்களை போன்று இதுவும் ஒரு இபாதத்தாக குறிப்பாக இந்த ரமலான் காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீம். நிச்சயமாக உங்களுடைய ரப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் மரணித்தவன் இல்லை. ஹுவல் அவ்வலு வல் ஆகிர். இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக ஆரம்பமாக இருந்தவனும் இந்த உலக பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை அழித்துவிட்டு கடைசியாக இருப்பவனும் அவன்தான். எனவே அந்த ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் கையை உயர்த்தி தனக்குரிய பிரச்சினைகளை முறையீடு செய்கின்ற போது அந்த கையை வறுமனே விட்டு விடுவதற்கு வெக்கம் அடைகிறான் என மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உலகத்திலே மனிதன் அடுத்த மனிதனிடத்திலே ஒரு தேவையை, ஒரு பிரச்சனையை சொல்கின்ற போது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டி ஒரு முறை, 2 முறை, 3 முறை கொடுத்து உதவி செய்வான். ஆனால் 4ஆம் முறை அவன் கேட்கின்ற போது முகத்தையே சுழித்துக் கொள்ளுவான், திருப்பிக் கொள்ளுவான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய செயல்பாட்டுக்கு அப்பாற்பட்டவன் தான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவாக இருக்கிறான். எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்யாமல் விட்டு விடுகின்ற போது, அவனிடத்திலே முறையீடு செய்யாமல் விட்டு விடுகின்ற போது அந்த அடியானோடு அல்லாஹ் கோபம் அடைகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவினுடைய மகத்துவத்தை பற்றி சொன்னார்கள். யாருக்கு துஆக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ அவர் புத்திஹத்துலஹு அப்வாபுர் ரஹ்மா, இந்த ரமலானிலேயும் ஏனைய 11 மாதங்களிலேயும் அவர் துஆ செய்து கொண்டிருப்பாரானால் ரஹ்மத்துடைய வாயல்கள் அவருக்கு திறக்கப்பட்டு விட்டன என மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவுடைய பெருமதியை பற்றி சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த சிறப்பான இந்த ரமலான் காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஸலாஸத்துன் லா துரத்து தஅவத்துஹும். 3 பேர்களுடைய துஆக்களை எவ்வித தங்கள் தடையுமின்றி, எவ்வித காரணமும் இன்றி அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்றான். 3 பேர்களுடைய துஆவை எந்த மறுப்பும் இன்றி உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான் என்ற கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு முதலாவதாக அஸ்ஸாயிமு ஹீன யுஃப்திர், தன்னுடைய ஆசையை, தன்னுடைய பசியை, தன்னுடைய தாகத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி அடக்கி அந்த நோன்பை பக்குவமாக பிடித்தவர் நோன்பு சிறக்கின்ற நேரத்திலே அல்லாஹோடு அவர் முனாஜாத்து செய்கின்ற போது அவர் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். ஒரு நோன்பாளியினுடைய துஆவை நோன்பு சிறக்கும் நேரத்தில் ஏற்றுக்கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது வல் இமாமுல் ஆதிலு, நீதமான யாருக்கும்
அநியாயத்தை விரும்பாத, அநியாயம் செய்யாத ஒரு தலைவர். அது நாட்டு தலைவராக இருக்கலாம், பள்ளியினுடைய நிர்வாகியா இருக்கலாம், ஆக குறைந்தது குடும்ப தலைவனாக இருக்கலாம். இவருடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா எவ்வித மறுப்பும் இன்றி ஏற்றுக்கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு, மூன்றாவதாக வதஅவத்துல் மظلوم, அநீதி இழைக்கப்பட்ட மனிதனுடைய துஆ. அவன் உலவுக்கான காபிரன், அந்நிய மதத்திலே உள்ள காபிராக இருந்தாலும் சரி, அந்த துஆவை அல்லாஹ் தஆலா, ஒரு அநியாயம் செய்யப்பட்டவன் கேட்கின்ற துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடரிலே சொன்னார்கள், யர்ஃபஉல்லாஹு ஃபௌகல் கமாம். அந்த துஆவை மேகத்துக்கு மேலால் உயர்த்தி, அந்த துஆவுக்காக வேண்டி வானத்துடைய கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டு அந்த துஆவோடு அல்லாஹ் தஆலா பேசுகிறான். வயகூலு ரப்பு வஇஸ்ஸதி லஅன்சுரன்னக வலவ் பஅத ஹீன், ரவாஹு திர்மிதி. அந்த துஆவை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், உனக்கு பல வருட காலம் சென்றாலும் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா பதில் அளிப்பேன் என்று சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவேதான் நாம் இந்த காலத்திலே எங்களுடைய நாவுகளாலேயோ நம்முடைய உடல் உறுப்புகளாலேயோ யாருக்கும் இந்த அநீதிகளையோ இந்த அநீதிகளையும் செய்து விடாமல் நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு ரிவாயத்திலே சொல்லப்படுகிறது, தஅவத்துல் வாலிதி வ தஅவத்துல் முஸாஃபிரி. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக வேண்டி, தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி கேட்கப்பட துஆவும் மறுக்கப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிரிதொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆஉல் வாலிதி கதுஆஇன் நபியி ஃபி உம்மத்தி. ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி கேட்கக்கூடிய துஆ, சமூகத்திலே உள்ள ஒரு நபி துஆ செய்வதை போலே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபிமார்களுடைய துஆக்கள் எப்படி எவ்வித தங்கு தடையும் இன்றி அல்லாஹ் ஏற்றுக்கொள்றானோ அது போலதான் தன் பிள்ளைகளுக்காண்டி தாய் தந்தையர்கள் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்ற கருத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள். வதஅவத்துல் முஸாஃபிரி, அதாவது பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், ஆகமான ஹலாலான பிசினஸுக்காண்டி ஒருவர் நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறார், இன்னொரு கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்துக்கு ஒரு பேமண்டி வியாபாரி போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்திலே அவர் பிரயாணத்திலே கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று சொல்லிவிட்டு, அத்துஆஉ ரத்துல் கலாஇ வல் கலா, அதாவது துஆவாகிறது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்பது, கலா கதரை மாற்றி அமைத்து விடக்கூடியதும், பலாய் முசீபத்துக்களை தடுத்து விடக்கூடியதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலேயும் விசேடமாக ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய நெருக்கமான ஒரு நேரம்தான் அவன் தொழுகையிலே, சுன்னத்தான தொழுகை இதே பரலான தொழுகையை விட்டு, பரலான தொழுகையை விட சுன்னத்தான தொழுகையில் தொழுது சுஜூதிலே கேட்கப்படக்கூடிய துஆக்களாக இருக்கிறது. எனவே அந்த சுஜூதுகளிலே அதிகமாக துஆக்களை கேட்டு அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், ஐயு துஆஇ அக்ரபு இலல் இஜாபா, துஆக்களிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலளிக்கக்கூடிய மிகவும் சமீபமான துஆ என்று கேட்கப்பட்டது ஜௌஃபுல் லைல், நடுநிசியிலே படுத்தெழும்பி தஹஜ்ஜத்துடைய நேரம் எழும்பி அல்லாஹ்வை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய நேரம் என்றார்கள். அல்லாஹு தஆலா அந்த துஆவை மிகவும் வரவேற்கிறான். தூக்கத்தை தியாகம் பண்ணி அல்லாஹ்க்கு மத்தியிலே தன்னுடைய பிரச்சனைகளை கேட்பதை அல்லாஹ் விரும்பி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வீட்டு கூரைக்கு மேலேயும் முழு உலகத்துடைய ரப்பு கேட்கிறான், ஹல் மின் முஸ்தக்பிரின், பாவம் மன்னிப்பு தரக்கூடிய மக்கள் இல்லையா, நோயினால் பிடிக்கப்பட்டவர்கள் இல்லையா, கஷ்ட நஷ்டத்தோடு உள்ள மக்கள் இல்லையா, அலா ஹுவ முப்தலன், என்னால் சோதிக்கப்பட்ட மக்கள் இல்லையா, நான் அவர்களுக்கு விடையளிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் என்று முழு உலகத்துடைய ஜனாபதி, இந்த 7 வானங்கள் 7 பூமிகள் சூரியன் சந்திரன் அனைத்துக்கும் சொந்தக்காரனே அல்லாஹ் நம்மட வீட்டுக்கு முன்னால கூரைக்கு முன்னால வந்து நின்று பேசுகின்றான் என்று சொன்னால் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த சிறப்பான சஹருடைய நேரத்திலேயும் இஃப்தாருடைய நேரத்திலேயும் நாம் ஒவ்வொருவர்களும்
சிந்தித்து இதுக்காக வேண்டி நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தா நாம் என்ன செய்கிறோம்? மனைவிக்கு நேரத்தை ஒதுக்குறோம், பிள்ளைக்கு நேரத்தை ஒதுக்குறோம், பிசினஸுக்கு நேரத்தை ஒதுக்குறோம், எத்தனையோ விடயங்களுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குறோம். அல்லாஹ்வோடு எத்தனை முறை நாம் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு இரவுகளும் பேசி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து இன்றில் இருந்தாவது சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்பதை வேண்டி அடுத்ததாக சலாத்தில் மக்தூபா 5 வக்து தொழுகையோ அவ்வள் ஜமாஅத்தோடு தொழுது விட்டு கேட்கப்படக்கூடிய துஆக்கள் என்றார்கள். இன்று பள்ளியை பார்த்தாலும் தக்காவை பார்த்தாலும் ஜாவியா பார்த்தாலும் எப்படி என்றால் முந்தைய ஒரு காலத்திலே கூட்டு துஆ ஓதுகின்ற போது 40 பேருக்குள்ளே ஒரு மனிதர் இருப்பார், அவரை கொண்டு அல்லாஹ் கபூல் செய்வான் என்ற நல்ல நியத்தை வைத்து எமக்கு முன்பார்ந்த சலஃபு சாலிஹீன்கள் நல்ல மக்கள் அந்த கூட்டு துஆக்களை ஐவேளை தொழுகையிலே ஓதி வந்தார்கள். ஆனால் இன்று கவலைக்கிடம் என்னவென்று சொன்னால், சிறைச்சாலையிலே கதவுகள் திறக்கப்பட்டால் சிறை கைதிகள் எப்படி விரைந்து ஓடுவார்களோ அது போன்றுதான் எல்லா பள்ளிகளிலேயும் எல்லா இடங்களிலும் கவலைப்படக்கூடிய இடமாக இருக்கிறது. அல்லாஹ் கூட்டு துஆ கேட்காவிட்டாலும் குறைந்தது ஃபைதா ஃபரகுத ஃபன்ஸப் வஇலா ஃபைதா ஃபரகுத ஃபன்ஸப் வஇலா ரப்பிக ஃபர்ஹப். தொழு முடித்து விட்டியா? இந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பதற்காண்டி பச்சாதாபப்பட்டு கவலைப்பட்டு துஆ கேட்கும்படி அல்லாஹ் சூரத்துல் இன்ஷிராஹிலே சொல்லி காட்டுகிறான். அதனை இன்று சாசீலம் செய்து விட்டு நாம் இதனை பராமுகமா இருக்கோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி புறக்கணிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம் அனைவர்களையும் கபூல் செய்தருள்வானாக. இந்த சிறப்பான ரமலானுடைய பரக்கத்தை கொண்டு எங்களுடைய சகல தேவைகளும் யா அல்லாஹ் நிறைவேற்றிப்பாயாக. இந்த ஏற்பாடுகளை செய்த மக்கள் அருள் புரிவாக. இந்த ஏற்பாடுகளை செய்த மக்களுடைய சலாலான அனைத்து ராஜ்யத்துகளையும் உனது மேலான ரஹ்மத்தை கொண்டும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்துக்களை கொண்டும் இந்த சிறப்பான ரமலானுடைய பரக்கத்தை கொண்டும் கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.